ஆடி மாதம் பிறந்தாச்சு, ஷாப்பிங் ஆரம்பித்தாச்சு. நீங்கள் வீடியோ பார்க்க வந்தாச்சு. ஆயிங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லையா, அதுக்காக நான் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன். அப்படி போயிட்டு என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசப்படியில் வைக்கிறதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை விளக்கு மாதிரி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. சரி, இந்த ஆடி மாதத்தில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாம் தான் ஒரு பொருளை வாங்க போனால் ஒன்றாங்க வாங்குகிறோம், 9 பொருளை திருப்பி வாங்கிட்டு வந்துடுறதாவது. ஏதாவது கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சிருச்சுன்னா போதும், அதையும் வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஊதுபத்தி ஸ்டாண்டு, சாமிக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பன்னீர், அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் சின்ன அச்சு மாதிரி வாங்கியிருந்தேன், கால் அச்சு, அப்புறம் சங்கு சக்கரை அச்சு, இந்த மாதிரிலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டம்ளரு, அப்புறம் இந்த மண் தட்டு, அது சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காகவும் அந்த டம்ளரில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு உப்பு தண்ணிங்காட்டி இந்த பித்தளை சமாளத்துலாம் நிறைய உப்பு பிடிச்சிருது, தண்ணி பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறதுனால சரி இந்த தடவை மண்ணில் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மாதிரியே இருக்கும் இந்த விளக்கு. 100 ரூபாய் சொன்னாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. மார்கழி மாதமே தேடினேன், ஆனால் எனக்கு அப்போ கிடைக்கல. சரி, இப்போ வாங்கி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்கிட்டேன். அப்படியே காவி கோலப்பொடி, அப்புறம் ஒயிட் கோலப்பொடி இதெல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இருந்தது, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வாங்குறது மட்டும் பத்தாதுங்க, மெயின்டெனன்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் கரெக்டாக கொண்டாட முடியும். கொஞ்சம் சிரமம் தான், ஆனால் கொண்டாந்துடலாம். அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். சாமி பாத்திரமெல்லாம் விளக்குறதுக்கு நீங்கள் புளி, எலுமிச்சை பழம், உப்பு 3 மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சபினா பவுடர் வச்சு நல்லா விளக்கிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க. கழுவுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா பாத்திரத்தில் அந்த புட்டு புட்டாக தண்ணி நிற்கும்ல, அந்த மாதிரிலாம் நிற்காது. ஒரு வழியாக காலையிலேருந்து வியாழக்கிழமை நைட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை காலையில் வந்துச்சு. செம்ம சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. முதல்ல பார்த்திங்கன்னா மேலே சாமி ஃபோட்டோக்கெல்லாம் மேலே இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அம்மன் தான். வாராகி அம்மன், சொப்பனாச்சி அம்மன், ஓம் சக்தி, அப்புறம் சமயபுரம் மாரியம்மன், இவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வீட்லேயே செடியில் இருந்த பூவெல்லாம் பொறிச்சு கட்டி அவங்களுக்கு மாலையாக போட்டு விட்டுட்டேன். கீழே பார்த்திங்கன்னா பெருமாள், மாரியம்மன், வாராகி அம்மன், முருகர், அப்புறம் விநாயகர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் சிலையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு கோர்த்து மல்லிகைப்பூ மாலை அவங்களுக்கு போட்டுட்டேன். இன்றைக்கி ஆடி ஒன்றுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிறப்பாகவே சாமி கும்பிட்டேன். இவ்வளோலாம் வச்சு கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கும்பிட்டோம்னாவே போதும். நம்மளோட மனசு திருப்திக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்படி செஞ்சால் தான் கடவுள் கொடுப்பாரு, அப்படி செஞ்சால் தான் கடவுள் கொடுப்பாரு அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இப்படி தான் கும்பிட்டோம்னா அதுக்கு ஒரு 2 நாளைக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அதனால தான் சாமி டேபிளில் பார்த்திங்கன்னா ரெக்ஷின் ஷீட்டு அது ரொம்ப பழசாயிடுச்சு, கிழிஞ்சிட்டே வந்துருச்சு. சரின்னு அதை எடுத்துகிட்டு இந்த புது ஷீட்டு போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஆடி ஒன்றுக்கு நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஆடி ஒன்றுக்கு நம்ம வீடு எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டேன். எனக்கு கோலம் ரொம்ப போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் போட்டு விட்டுட்டு வாசப்படியில் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை அரைச்சி அதை கோலமாக போட்டிருக்கேன். அப்புறம் இந்த விளக்கு வாங்கினேன்ல அதை வச்சுட்டு ஒரு பக்கம் வேப்பந்தலையும் ஒரு பக்கம் உருளியில் பூவும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வீட்டு நான் பூஜை ரூம்லாம் கிடையாது, ஒரு செல்ஃபு மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் தான் வச்சு வரேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோலாம் போடலான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.